பண்டை கால நகரங்களுள் பாபிலோன் மிகவும் புகழ்பெற்ற நகரமாக திகழ்ந்தது. பாபிலோனின் வளர்ச்சிக்கும் பெருமைக்கும் காரணமாக ஹைமுராபி மன்னர் இருந்தார். இவருக்கு பின் இவரது தளபதி நெபுகாத்நேசர் மன்னரானார். பின்பு நெபுகாத்நேசரின் மகன் நேபுகத்நேசர் மன்னரானார். இவரே தொங்கு தோட்டத்தை அமைத்த பெருமைக்குரியவர். காசர் குன்று பகுதியில் புகழ்பெற்ற அரண்மனை ஒன்றினை கட்டி அருகில் தொங்கு தோட்டத்தையும் அமைத்துள்ளார் என்று கூறியுள்ளனர் முன்னோர்கள். பாபிலோன் நகரம் இயற்கை எழிலுடன் காட்சியளிக்கும். மாளிகையின் அருகில் ஏராளமான மரங்களும் வான் மண்டலம் வரை உயர்ந்து வளர்ந்திருக்கும். அது உலக அதிசயங்களில் ஒன்றாக திகழும் என்று நீண்ட காலத்திற்கு முன்பு முன்னோர்கள் கூறியிருந்தனர். பாபிலோனின் தொங்கு தோட்டம் எங்கே இருக்கிறது என்பதே ஒரு ரகசியம்தான். கிமு 400 பெரோசஸ் என்பவர்தான் முதலாக பாபிலோன் தொங்கு தோட்டம் பற்றி எழுதினார். பாக்தாத்துக்கு பக்கத்தில் கிமு 600ஆம் வருடங்களில் உருவாக்கப்பட்டது என்பது சிலருடைய கருத்து. சமீபத்தில் பியூரிட்டன்ஸ் நதி அருகே 75 அடி அகல சுவரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது தொங்கு தோட்டமாக இருக்கலாம் என்று சிலர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள்.